மனிதனாக பிறந்து இந்து தர்மத்தில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா காசி கண்டிப்பாக போயிட்டு தான் வரணும். நீங்கள் என்ன ஏது எப்படிப்பட்ட சுவாமியை வழிபடுற முறை கொண்டவர் இதெல்லாம் தேவையில்லை. அந்த புண்ணிய பூமியை நீங்கள் தொட்டுட்டு வந்தீங்கனாலே அற்புதமான பலன் கிடைக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, காசி விசாலாட்சி அங்கே அன்னபூரணியாக உங்களுக்கு வீற்றிருக்கிறாள். அன்னத்தை மட்டும்தான் பரிபாலிப்பவள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, 14 லோகத்திலும் 21 தலைமுறைக்கும் உங்களுக்கு அன்னம் பாலிப்பவள் அவள். அந்த அன்னம் பாலிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது. ஆயுள் பாவத்தை மட்டுமல்ல, பித்ருக்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கு கூட அன்னம் தருபவள். அந்த அன்னத்தை பயிர் தருபவள். அந்த காலத்தில் ஜனத்தொகை கம்மியாக இருந்தது, அதற்கு தேவையான உணவு அன்னைக்கு உலகத்தில் இருந்தது. இன்னைக்கு ஜனத்தொகை பல கோடி அதிகமாயிடுச்சு, அதற்கு தகுந்த உணவும் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு உணவு அன்னைக்கே படைச்சிருக்கலாம்ல. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உணவு அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆகவே சிருஷ்டி என்பது, தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி உணவினுடைய உற்பத்தியும் தேவையும் அதற்கு தகுந்த சிருஷ்டியும் தானாக உற்பத்தி ஆகுது. இறைவனது தந்திரம், இறைவனது ரகசியம். ஆகவே இந்த காசிக்கு நீங்கள் போயிட்டு வரணும், மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்களது பிறப்பினுடைய கர்மம், உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம், உங்கள் பிறப்பினுடைய அதிசயம் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது, வயசு வித்தியாசமே தேவையில்லை. நான் 60 வயசில் தான் சார் காசிக்கு போகணும், அதெல்லாம் தேவையில்லை. 20 வயசில் கூட காசிக்கு போங்க. அந்த 20ல் ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு, 30ல் ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போயிட்டு வரும்போது காசியில் ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு. காசி விஸ்வநாதனை நீங்கள் கண்டு தரிசனம் செய்தால், என் அன்னை மடியில் கங்கையில் நீங்கள் தவழ்ந்தால், அன்னை மடியில் நீங்கள் உங்கள் கர்மத்தை போக்குறதுக்கு குளித்தால் 3 ஜென்ம பாவம் போகும். கங்கை என்பது புனிதமானது. அந்த புனிதத்தை நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும். ஆகவே உங்கள் புண்ணியம் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் வம்சத்துக்கு புண்ணியத்தை தரக்கூடியது. முன்-7 பின்-7 யாரும் கங்கைக்கு போய் குளிக்காமல் இருந்தாலும் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வம்சத்துக்கே புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறத ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள்.